வெல்கம் டு கணேஷ் கார்னி டிவி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மாம்பழ சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கும் நண்பர்கள் ஒரு முறை விட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். நன்றி. இப்போ வீடியோக்குள்ள போவோம். மாம்பழ சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். பச்சரிசி ஒரு கப் எடுத்துக்கலாம். மாம்பழ கூழ் மாம்பழத்தை நன்றாக கூழாக்கி ஒரு கப் எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம். உப்பு சுவைக்கேற்ப எடுத்துக்கலாம். எலுமிச்சை சாறு தேவைப்படுவோர் ஒரு சில துளிகள் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு அரை ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் 2 மேஜைக்காண்டி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் 2ஆக கீறியது ஒரு 2 எடுத்துக்கலாம். நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு ஒரு மேஜைக்கரண்டி அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்ப அரிசியை நல்லா களைந்து மஞ்சள் தூள் சேர்த்து உதிரியாக சாதமாக வடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். வாணலியை எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இவற்றை தாளித்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி அதில் மாம்பழ விழுதையும் சேர்த்து உப்பையும் சேர்த்து ஒரு முறை நன்றாக கிளறி விட்டு அடுப்பை நிறுத்திவிடலாம். இதோடு சாதம், முந்திரி, எலுமிச்சை சாறு சேர்த்து 2 சொட்டு மட்டும் எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து இறக்கி விடலாம். இது சாப்பிடுவதற்கு மிக நன்றாக இருக்கும். சத்தான சுவையான சாதம் இது. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவார்கள். இதையும் செய்து சாப்பிட்டு பலனடையுங்கள். நன்றி. மறக்காமல் எனது சேனலை ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு உறவினருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.